அஞ்சலை, என்னோட கெரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு படமாக இருக்கும்னு நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து டைரக்டர். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் திலீப் அண்ணா பற்றி பேசணும். அவங்கள வந்து திலீப் மாஸ்டர் அப்படி கூப்பிடுறத விட திலீப் அண்ணா தான் நான் கூப்பிடுவேன். பிகாஸ் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க ஷூட் பண்ணும்போது. அண்ட் எனக்கு இந்த படம் வரும்போது ஐ தாட் ப்ரொடியூசர், ஹூஸ் த ப்ரொடியூசர்? திலீப் மாஸ்டர். ஓகே, ஒரு டெக்னீஷியன் வந்து ப்ரொடியூசராக ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த படத்தோட டைரக்டர் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஒரு டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு டெக்னீஷியன் தான் வந்து ப்ரொடியூசராக மாதிரி இந்த படமை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் அஞ்சலை. அண்ட் எனக்காகட்டும் என்னோடய டீம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுது. ஃப்ரம் த டே 1 till today he worked a lot. சார் சொன்ன மாதிரி அவங்க வேறு படத்தில் ஷூட்டில் இருந்தால் கூட இங்கே நம்ம ஷூட் பண்ணுற இடத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது மாதிரி வந்து he has taken care. ஸோ அது நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். அண்ட் அடுத்தது வந்து டைரக்டர் சரவணன். ஸோ எனக்கு வந்து சரவணன் ஃபஸ்ட்டு ரீசன் ஆஸ் ஐ செட் த ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பிகாஸ் திலீப் அண்ணா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம். அடுத்தது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யூஸ்வலி ஸ்கிரிப்ட் கேட்கும்போது ஒரு ஹீரோயின் யூஸ்வலான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கான்செப்டில் ஒரு கதையில் நான் என்னோடய கேரக்டர் இருக்கிறத நான் ஆசைப்பட்றேன். ஸோ அஞ்சலை கதை சொன்ன உடனே நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், நான் பண்ணுறேன் இம்மீடியட்டாக சொன்ன ஒரு விஷயம். அண்ட் இப்போ ஷூட்டிங் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் என்ன டைரக்டர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. பட் அவங்களோட ஒர்க்கு வந்து போக போக பழங்கும்போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. நான் இந்த படம் ஷூட் பண்ணது வந்து மேபி என்னோடய 5th or 6th படம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு படம் வந்து டைரக்டரோட மைண்டில் இருந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும் நான் கொடுத்தது. அவங்க சொன்ன ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட்ஸ் அவங்க சொன்னபடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ சாங்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ லுக் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ என் மேலே நம்பிக்கை வச்சு மதுரை பொண்ணாக நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. ஸோ ஹோப் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோடய கோஸ்டார் விமல் பற்றி பேசி ஆகணும். எனக்கு வந்து இந்த வின்ற வேர்டு வந்து ரொம்ப லக்கியாக இருக்குது. ஐ வாண்ட் டு சே தட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல் பிகாஸ் விஜய் சேதுபதி 2 படம் இடம் போகிற லெவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு தான் ஆசைப்பட்டேன் பாலகுமாரன். அண்ட் விஷ்ணு முண்டாஸ் பற்றி அகெயின் இளைய தளபதி இப்போது விமல். ஸோ வந்து விக்ட்ரியாக ரொம்ப லக்கியாக இருக்குது எனக்கு. ஸோ அஞ்சலியும் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக ஆடியன்ஸ் முன்னாடி இருக்குன்ற ஒரு 200% கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அண்ட் இவ்வளோ அழகாக நான் தெரியறதுக்கு 2 people ரீசன், டைரக்டர் அண்ட் கேமராமேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி தான் நான் இவ்வளோ பேசுகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அண்ட் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓகே இந்த படம் நம்ம பண்ணியிருக்கோம் அன்றது மட்டும் நம்ம மைண்டில் இருக்கும். சில பேர் சொல்லும்போது ஆமாம் தேங்க்யூ ஸோ மச் அந்த மாதிரி இருக்கும். சில படங்கள் வந்து ஷூட்டிங் பண்ண டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே மெமொரபுளாக இருக்கும். அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து எனக்கு அஞ்சலி படம் இருக்குது. எனக்கும் வந்து இது ஒரு பெஸ்ட் படமாக எனக்கு இருக்கும். ஸோ என்டையர் டீம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் taking the movie Aura Cinemas and First Copy Pictures. Thank you. And I'm also associated with Uppu Karvadu. So ஒரு comfortableness and படம் வந்து சக்ஸஸ் ஆகும்போது நான் உங்களை சந்திக்கிறேன். என்றைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம அஞ்சலை படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அஞ்சலை படம் திலீப் சுப்ராயன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த ப்ரொடியூசர் 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படத்தில் வந்து எல்லாருமே உணர்வுபூர்வமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து இனிமேல் கொண்டு போய் சேர்க்க போகிறது நீங்கள் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். அஞ்சலை எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே நெருக்கமான சில படங்கள் இருக்குல்ல, அதில் இது ஒரு படம். என்னென்னா நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில், உலக சினிமாக்களில். சொல்லாத சில பக்கங்கள் இருக்கும், ஒரு சின்ன ஏரியா. அதுதான் இந்த அஞ்சலை. இது வரைக்கும் யாரும்
அவ்வளோ டீப்பாக ஒரு டீ கடையை பற்றி சொல்லலை. அது தான் வாழ்க்கையிலேருந்து சரவணன் வந்து எடுத்ததா, இந்த லைனை எடுத்ததா சொன்னார். அவர் சொன்னார் அந்த தன்னுடைய தாத்தாலேருந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் இதை எடுத்ததா சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சொல்லும்போது. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லலை அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க அவங்க. என்னோடய ரோல் ரொம்ப பிரமாதமான ரோல். நீங்கள் படம் பார்த்தா தெரியும். மொத்த படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சொல்லதில்லை, ஒருத்தரும் நேஷ்னல் அவார்ட் வின்னர், இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபில்மாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சமீப காலமாக வெறும் சிரிப்பு படங்களை மட்டுமே கொடுத்து கொண்டு இருந்த நமது தமிழ் சினிமா ஒரு நல்ல ஆத்மார்த்த கதையை, அதுக்குள்ளே ஒரு ஹியூமர் உள்ள ஒரு படத்தை எடுக்கணும்னு தோணின திலீப் சுப்ராயனுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். வெறும் ஒரு காமெடியாகவே இல்லாமல் ஒரு உண்மையான கதையை சொல்லணும், அந்த கதையை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்ச நினைப்புக்கு, மனதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னுடைய நண்பர்கள் எல்லோரும், விமல், இவங்களாம் சொல்ல தேவையில்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த உலகத்துக்கு அடுத்தது எதுனா கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? அதுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? இந்த 3 வினாக்கள் வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னா, காலத்தினால் செய்தன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. ஒரு காலத்தில் ஒரு செய்த உதவியை கடைசி வரைக்கும் நீ மறக்காமல் இருந்தால் உலகத்தை காட்டிலும் பெரியது. இரண்டாவது, கடலுடன் பெரியது எதுன்னா, பயன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. ஒரு பையனை எதிர்பார்த்து ஒரு 50,000 ரூபா கொடுத்துட்டு நம்ம வந்து அவர்கிட்ட 60,000 வாங்கக்கூடாது. அவர் நல்லா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா அது கடலுடைய பெரியது. அடுத்தது பெரியதுன்னா, நிலையில் அடங்கியும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. எந்த நிலை வந்தாலும், உயர்ந்த நிலை வந்தாலும் தாழ்ந்த நிலை வந்தாலும் அந்த நிலையிலேருந்து மாறக்கூடாது. அவர் பண்பு மாறக்கூடாது, அன்பு மாறக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் இந்த படத்தில் வந்து எல்லா டெக்னீஷியன்களும், அதுபோல் ஹீரோலேருந்து கதாநாயகிலேருந்து மற்ற நம்ம பசுபதி சார்லேருந்து எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு பண்ணிக்கிறாங்க. அது என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லிக்கிறாங்க. இந்த அஞ்சலை என்ற டைட்டிலே, அதாவது எப்படின்னா, எங்கள் அம்மாவுடைய பேர், அதை திருப்பி அவங்க பாட்டிக்கு வந்து பாட்டி பேரை ஞாபகப்படுத்திட்டார். அதனால் என்னென்னா, வாழ்க்கையில் எப்போதும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைப்பை விட சிறந்த உலகத்தில் எந்த இதுவும் இல்லை. எப்போ உழைக்கிறோமோ ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். உழைப்பை எப்போ நம்ம விட்டோமோ அப்போ நம்ம என்ன ஆகுனா கீழே போயிடுவோம். உழைப்பு எப்போதும் மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருவமே கண்ணாயினர். இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். அதனால் என்னன்னா, இந்த படத்தில் எல்லாரும் அருமையாக உழைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல் என்னுடைய நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லோரும் ஒரு படம் பண்ணும்போது பசுபதியில் சார்லேருந்து, விமல் சார்லேருந்து, ஹீரோயின்லேருந்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அந்த கோஆப்ரேட் இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னும் பல ப்ரொடியூசருக்கு வருவாங்க. இன்னும் யங்கஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அந்த கோஆப்ரேட்டிவ் இருக்க என்னன்னா நம்மளும் பண்ணலாம். ஏன்னா ஒரு குடும்பமாக இருக்கிற நம்ம, இந்த ஒரு குடும்பமாக இருக்கும்போது என்னன்னா, அந்த கோஆப்ரேட் இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு நிறைய, அதாவது என்ன, அவங்க அனுபவத்தை அவருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம எல்லாமே கலந்து பண்ணிக்கிறது தான். அதனால் நான் ஒரு படத்தில் வந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே அந்த படத்தில் இருக்குது. கஞ்சாட காட்டி என்ன கவித்த செவத்த புள்ள, ஓ, அந்த பாட்டு பாடிருக்கேன். அற்புதமான பாட்டு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும், இந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. எனக்கு இந்த மைக்கை ரொம்ப பிடிக்குது இன்றைக்கி ஸ்பெஷலாக. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஹை பிச் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து டேரக்டர் சார் ஒரு மாதிரி பாடிட்டேன். டேரக்டர் சார் தனியாக கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு. சரி சார், கொஞ்சம் ரேஞ்சாக இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் பண்ணுங்கள் அப்படின்னு. திருப்பி எல்லாம் பண்ணி முடிச்சேன்னா ஓகே, திருப்பி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை வரணும் அப்படின்னு ஒன் மோர் டேக் எடுத்துகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து டீ சாப்பிட்றீங்களா சார், காஃபி ஏதாவது, டீ ஏதாவதுன்னு இப்படி நிறைய டீலாம் கொடுத்து கஷ்டப்பட்டு பாட வச்சு சூப்பராக வந்துருச்சு. அப்போ நான் நினச்சேன், உங்களுக்கு ஒரு மைக் கிடைக்காம போயிருமா ஒரு நாளைக்கு. அதனால் இந்த மைக்குக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி. ஸோ அந்த மைக் முன்னாடி இன்னும் பாடும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். பட் பை காட்ஸ் கிரேஸ் மியூசிக் டைரக்டர் சார் கூட ரொம்ப விட்டார், நல்லா தான் சார் நல்லா பாடுறீங்க அப்படின்னு. ஆனால் அவர் தான் சார் விடவே இல்லை. என்னென்னா ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
எப்படியாவது வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அந்த வெறி வந்து திருப்பி திருப்பி கூப்பிட்டு ரொம்ப டைம் எடுத்து அவ்வளோ தூரம் அது ஃபைனலாக நல்லா வந்திருக்குங்கும் போது அந்த சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. கோபி சுந்தர் சார் வந்து மலையாளத்தை சூப்பராக கலக்கிட்டு இருக்கிற, நிறையா நேஷனல் அவார்டு, நிறைய அவார்டில் இப்போ கூட சமீபத்தில் மிர்ச்சி அவார்டில் மீட் பண்ணோம். ஸோ அவர் படத்தில் ஒரு நல்ல மெலடி, நான் ரொம்ப 2-3 வருஷமாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்டு திலீப் சுப்ராயன் சார், அவரோட டீம்லலாம் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. விமல் அவரோட படம் களவாணியில் நான் ஆல்ரெடி பாடியிருக்கேன். சின்ன சாங்காக இருந்தாலும் நல்ல சாங்கு. இப்போது திருப்பி அவர்கிட்ட ஒரு லக் இருக்குது, என்னென்னா அவரோட படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு சாங் 2 சாங்ஸ் கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகிடும். அது ஒரு பெரிய காட்ஸ் கிரேஸ், அது பெரிய லக்கு. அஞ்சலை இந்த படம் டைரக்டர் சொன்ன மாதிரி இது ஒரு டீக்குடைய மையப்படுத்தி அதை சுற்றி வாழ்பவர்களை பற்றி, அதை சுற்றி இருக்கும் மனிதர்களை பற்றி ஒரு அருமையான ஒரு படம். முருகதாசர் மாதிரி தான் மாஸ்டர் அவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் மாதிரியாக பேசினார். பேண்ட் ஷர்ட்டை போட்ட பட்னத்தர மாதிரி தமிழில் இந்த பொழந்துட்டு அடுத்தது நம்ம என்ன பேசுகிறதுங்கிறது அப்படியே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திலீப் மாஸ்டர் அப்படிங்கிறதான் ஒரு சென்டர் பில்லர். அவர் தான் ப்ரொடியூசர். மாஸ்டருக்காக தான் இந்த படம் நான் மாஸ்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு சுப்ரமணியன் மாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கும் இல்லைன்னு தெரியல, ஜப்பான் கல்யாணராமன் ஒரு படம் எங்கள் அப்பா ப்ரொடியூஸ் பண்ணும்போது கப்பலில் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் போயிட்டு வந்தபோது என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போனாங்க. அப்போ முத்துராமன் அங்கிள்ங்கிறது எங்களோட ஒரு ஃபேமிலி யூனிட் மாதிரி எல்லாம் ஜாலியாக அப்படியே ஒர்க் பண்ணிருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட சொல்லி கொடுத்தது மாஸ்டரோட அசிஸ்டன்ட் பாபுன்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போ எனக்கு அப்போலேருந்து சுப்ரமணிய மாஸ்டரோட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு படங்கள் மாறி மாறி தொடர்பு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் மங்காத்தா பண்ணும்போது தான் திலீப் மாஸ்டரை மீட் பண்ணோம். அது என்னமோ ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழகின மாதிரி எனக்கும் திலீப் மாஸ்டருக்கு அந்த ஒரு ஃபஸ்ட் டே மீட்டிங்லேருந்தே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ திலீப் மாஸ்டர் படம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே கேட்கல, மாஸ்டர் நான் இருக்கேன் படத்தில் அப்படின்னு. மதுரைக்கு போன அப்புறம் தான் எனக்கு அதை சொன்னார். நல்லா இருந்தது அந்த கேரக்டர். எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், எனக்கு இந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பாஸ்கருக்கு அப்புறம் என்னை அப்பாவி அண்ணனாவே முதிரை குத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் அதை மாற்றும்ன்ற நம்பிக்கையோடு இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் முக்கியமாக விமல் சார், பசுபதி சார், ஆர் விஜயகுமார் சார், எழில் சார், நாங்கள்லாம் குற்றாலத்தில் முருகதாஸ் சார் எல்லாருமே ஒரு 3-4 நாட்கள் ஒன்றா இருந்தோம். ரொம்ப அந்யோன்யமான பழகிறதுக்கான வாய்ப்பு இது. எனக்கு விமல் சாரோட 2வது படம் மசாலா காஃபி பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ அஞ்சலை பண்ணியிருக்கோம். இந்த அஞ்சலை படத்துக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நான் சும்மா கொஞ்ச நாள் பிட்டு போட்டுருந்தேன், ஏதாச்சும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு. ஃபஸ்ட்டு கவுந்தது இந்த கம்பெனி தான். அதில் நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். நான் இன்னும் சின்ன பையன்தாயான்னு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்பா கேரக்டரில் போட்டாங்க. ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன். சும்மா ஒரு இயல்பான ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். அங்கே போன கடைசியில் தான் தெரிஞ்சது திலீப் தான் தயாரிப்பாளர். திலீப்பை பார்த்தா அப்படி ஒரு பிஹேவியர் அவங்க அப்பா மாதிரியே. எங்கள் அப்பா இன்றைக்கி கணக்கு போட்ட 35 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு மாஸ்டர். என்னுடைய முதல் படம் அவர் சொன்னாரே நன்றிகின்றேன். இவர் பயங்கரமான கவிஞன். திருக்குறளுக்கு இல்லாமல் இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்கார் வள்ளுவர். என்னன்னு தெரியுமா? ஊடக நண்பர்கள் யாராச்சும் தெரியுமா? நான் தான் பாட்டு எழுதினேன் என்னுடைய முதல் படத்தில். இவர் நம்மளை கவுக்கிறார் பிடிச்சிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டு, திருக்குறள் எழுதினது யார்? திருவள்ளுவர். அவர் இன்னொரு புக் எழுதினார் தெரியுமான்னு என்ன கவுத்துட்டார். அபிதான என்ன என்னது ஞான வெட்டியான்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு நியூஸ். இது 1987 நம்ம ஈசிஆரில் சவுக்கு தொப்பில் சண்டை போட்டிருக்கும்போது என்ன டார்ச்சர் பண்ணி நான் அவரை டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு ஒரே கேள்வி கேட்டார். உனக்கு தான் தமிழ் தெரியும் நினச்சிட்டு இருக்காது உதய், எனக்கு தெரியே அப்படின்னு ஒன்றில் கவிதையிலேயே பேசிக்குவோம் நாங்கள். அப்போ இருந்த அந்த மாஸ்டர் அவர் எவ்வளவு சம்பளம் வாங்கினார், எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கூட அவர் கேட்க மாட்டார். சினிமாவை அவ்வளவு நேசிக்கிற ஒரு மாஸ்டர் இது மிஸ்டர் சுப்ராயன் அவர். அவர் விஜயகாந்த் படத்துக்கு ஃபைட் போட்டாலும், ரஜினிகாந்த் படத்துக்கு ஃபைட் போட்டாலும், என்னுடைய படங்களுக்கு முதல் படத்துக்கு போட்டாலும் யாருக்கிட்டேயுமே மனம் கோணாமல், டைரக்டர் உனக்கு எப்படி வேணும் ஷாட்டு அப்படின்னு கேட்பார். எனக்கு இப்படி எல்லாம் வேணுமா? நீ இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு கேட்குற, பட் முயற்சி பண்ணுவோம். பட் அதை எடுத்து கொடுப்பார்.
ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு, அதாவது இவர் சொன்னபடியே வர்றேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளெனும் சொல். தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்பச்சை. இந்த 2 திருக்குறளும் உங்கள் அப்பனுக்கும் மகனுக்கும் பொருந்தும். கரெக்டா? இதுதான் கிளாப்ஸ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா இப்படி ஒரு பிள்ளையை பெற்று அவர் ஒரு டிசிப்ளின்டாக, அதாவது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தம்பிகளா நம்ம டெக்னீஷியனுக்கு ஒரு விஷயம் சொன்னார், அவர் கஷ்டமே படல, திலீப் கஷ்டமே படல. திலீப்புக்காக அவர் உடன் இருந்த நண்பர்கள் அவர் கூட இருந்து, ஏன்னா இவன் வேறு ஏதோ படத்தில் ஃபைட் பண்ணிகிட்ருப்பாப்புல, அந்த காசை வாங்கி தான் இங்கே அனுப்புவார். ஏப்பா உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், சாரி அங்கிள், அப்பா கிட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு ஷெட்யூலில் முன்னாடியே முடிக்கலாமே, ஏன் டிலே பண்ணிகிட்ருக்கேன்னே. இல்லைண்ணே அதை நம்ம அடுத்த ஷெட்யூலில் நம்ம அழகாக பண்ணுவோம். இதுதான் வந்து இவர் ஏதாச்சும் நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணீங்களா பையனுக்கு பார்த்தீங்களா? இவர் 5 பைசா செலவு பண்ணல. இப்படி ஒரு அப்பன் அந்த அளவுக்கு அப்பாவை டென்ஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானாக அங்கங்கே தெலுங்கில் ஒரு படம், அங்கே ஒரு படம், இங்கே ஒரு படம், எங்கே பார்த்தாலும் அங்கே ஃபைட் பண்ணிகிட்ருப்பார், இங்கே ஒரு ஃபைட் இல்லாமல் ஒரு படம் அழகாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நான் ரசித்தேன். அதாவது நம்ம இவர் சொன்னார் வெங்கட், ஒரு சண்டை படம் எடுக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்து ஒரு அற்புதமான கதையை எடுத்திருக்காங்க. சரவணன் இந்த அவுட்லைனை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது நிறைய விருதுகளை வாங்கும் படம் மட்டுமல்ல, நிறைய பேசப்படுகிற படம், நிறைய சம்பாதிச்சு கொடுக்குற படம். ஏன்னா முக்கியமாக நான் வந்து ஒரு படத்தை வாங்கியிருக்கிற மகேஷ் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் ஒன்று வாழ்த்து சொல்ல விரும்பலை. இவன் முதல்ல வெற்றி படம் ஆக்கிட்டாங்க. இவங்க வியாபாரம் ஆகி போச்சுல்ல, வெற்றி படம் தானே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டே இது வெற்றி படம். வெற்றி படத்துக்கு ஒரு விழாவுக்கு நம்ம கலந்துட்டுருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதுவரையிலும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியனை பற்றியும் பேசினா டைம் ஆகிடும். ஏன்னா நம்ம ரவிக்கண்ணன் இருக்கானே, அவன் வந்து என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணவர். அப்போவே பார்த்தா மாங்குன்னு ஒர்க் பண்ணுவார். இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அற்புதமாக டைரக்டருக்கு என்னென்ன தேவையோ அதை முன்கூட்டியே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துகள். டைரக்டர் சொல்ல வேண்டியதில்லை, சாப்பிடவே மாட்டாப்புல. எப்போ பார்த்தாலும் அதையே கதையவே நினச்சிட்ருப்பான். டேய் நானும் முதல் படத்தில் இப்படித்தாண்டா இருந்தேன், நீ அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிடு, இல்லைன்னா ஏமாந்துருவேன், நான் தான் புத்தி சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா நிறைய நல்ல டைரக்டர்கள் ஏமாந்துருக்காங்க. இப்போவே அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிடுவேன், இல்லைன்னா திலீப்கிட்டே ஒரு அட்வான்ஸ் வாங்கிடு. ரெடியா சார், அடுத்த படம் இங்கே இப்போ புக் ஆகணும். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காரு படம். மியூசிக் நான் வந்து மிஸ்டர் கோபிச்சந்திர அவரை பற்றி தம்பி சொல்லியிருக்காரு, ஒரு அற்புதமான இசையமைப்பாளர். அப்புறம் அந்த படங்களில் மலையாள படங்கள் சொன்னார். அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு, நான் மறந்துட்டேன். இப்போ வந்த உடனே சார் பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் திடீர்னு சொன்னேன், ஐயோ தம்பி நான் பாட்டு கேட்கவே இல்லை, எனக்கு சிடி வரல, வந்த உடனே கேட்டுறேன் அப்படின்னா. இங்கே பாட்டை பார்க்கும்போது, ஏன்னா ஏதோ ஒரு விஷயம், நான் இளையராஜா கூடவே நான் வாழ்ந்துட்டேன். என்னுடைய எல்லா படங்களுக்கும் 99% இளையராஜா கூட வாழ்ந்ததுனால வெளியே என்னை அதிக பேரோடைய பாடல்களை என்னால் ரசிக்க முடியாது. ஆனால் இந்த பாட்டை ரசிக்கிறேன் நான். ரொம்ப மிக அற்புதமாக அந்த டியூன் எடுத்த உடனே கேட்ச் பண்ணுற அந்த டியூன். ஸோ காட் பிளஸ் யூ, யூ வில் ஹேவ் அ வெரி பிக் பிரைட் ஃப்யூச்சர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பாடகர் அவர் பிரசன்னா பேசினார். அவர் கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட் ஆகணும், அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். ஏன்னா தெரியும், எனக்கு கூட பச்சை மலை பூ பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னேன், இந்த பாட்டு எல்லாமே கேட்க போகிற பாட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. அதுக்கு நம்ம நிச்சயமாக இந்த படம் வெற்றி படம் தான், அது எனக்கு இந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு இந்த படத்தை வாங்கியிருக்கிறவர்களுக்கு லாபம் வருகிறது என்பதை பார்த்தா அது நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுல தான் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக இந்த படத்தை கொண்டு வரணும். இதில் 2 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப மிகச்சிறப்பாக. ஒன்று தம்பி ஹீரோ விமல் பார்க்குறதுக்கு தான் அப்படியே இருப்பாப்புல, ஆனால் கேரக்டர்னு வந்துட்டால் அது அப்படியே பக்காவாக இயல்பான ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது இவர் தான். அவர் கொண்டு போய் நிறுத்தினா அந்த கேரக்டராகவே தெரியும். நான் இதுக்காக ஒரு சும்மா ஐஸ் வைக்கிறேன் படத்தில் நடிச்சிட்டேன்னு இருக்கேன், இது வேறு ஒரு இம்சை. நம்ம உண்மையை பேசவும் முடியாது உண்மையாகவே. ஏன்னா அது அவருடைய படம். இந்த படம் பார்த்தேன், என்ன படம் அது, அந்த வாத்தியாரை நடிச்சிருப்பாரு அப்பா, கிளாஸ். இந்த டைரக்டருக்கு கிளாஸ், அதாவது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் எல்லாமே அந்த படத்தில். அந்த ஹீரோயின் சரி,
அந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அவர் மிகப்பெரிய வெற்றி படத்தை இவர் அடையப் போகிறார். இதுக்கு பின்னாடி அவர் பிஸி ஆகிடுவார். அடுத்த படத்துக்கு அட்வான்ஸு கொடுத்துருங்க. அதுக்கு மேலே ஒரு நடிகன் இருக்கான்னா அதுதான் அந்த ஆள். யார்? தாடி வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவரை பற்றியே பேசலை. ஏன்னா அவரை பற்றி யார் பேசுனா நம்ம தான் பேசணும். நடிப்பில் இன்னொரு பரிமாணத்தை தொட்டிருக்காரு பசுபதி அவர்கள். சாதாரண விஷயமல்ல, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. இதில் அப்பா கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை அதிரடியாக பண்ணியிருக்காரு. அப்படி முடியெல்லாம் விட்டுட்டு இந்த அஞ்சலையோட ஒரிஜினல் ஓனர், அதுக்கப்புறம் அவர் பையன், அவரே தான் அதுவும். ஸோ இதெல்லாம் உண்மையை சொல்லக்கூடாது. பட் அங்கேயே ஸ்பாட்லேயே நம்மை அறியாமல் நான் கை தட்டினேன். நான் சிவாஜி சாருக்கு கை தட்டியிருக்கேன், அதுக்கு அடுத்தது பசுபதி கை தட்டியிருக்கேன். உண்மையாக சொல்கிறேன். he has really touched the next level. I wish you all the best பசுபதி. ஏன்னா ரொம்ப டிசிப்ளின்டு யூனிட் இந்த யூனிட். கலை இயக்குனர் சொன்னார், அவர் நம்ம பார்த்ததில்லை, ஆனால் அடிக்கடி அந்த பில்டிங்கை இடித்து தரமட்டமாக்கி திருப்பி கட்டி அதை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏப்பா இத்தனை தடவை இடித்து பண்ணுறீங்களேண்ணா? இல்லைண்ணா, அது ஒவ்வொரு பீரியடுக்கு ஒவ்வொரு மாதிரி இடிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அத்தனை இடிபாடுகளுக்கும் பணத்தை செலவழித்த எனது அன்பு தம்பி திலீப் சுப்ராயன் இன்றைக்கி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஸோ சினிமாவில் நிறைய பேர்த்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சினிமா எடுத்தால் நம்ம காசு இழந்துருவோம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. சினிமாவை சின்சியராக எடுத்தால் இன்றைக்கி இந்த படம் அவர் படமல்ல, அவர் விற்றுட்டார். இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை நாம் ஆரம்பத்திலேயே வழங்க முடியும் என்பதை கூறி இந்த படம், இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் இந்த யூனிட் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களை எல்லாம் பற்றி நல்லா எழுதுங்க. என்னுடைய நண்பர்களே எல்லாத்த பற்றியும் நடுவில் அப்படி ஒரு பிட்டு நம்மளும் சேர்த்து, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் 2-3 படம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, இந்த படத்தில் நடிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு 5-6 படம் புக் ஆகி போச்சு. தட்டுங்கப்பா. உண்மையாகவே பிரபு சாலமன் படம், அது படம், எழில் படத்துக்கெல்லாம் டேட் கொடுக்க முடியல. சாரி எழில், ஐ டோன்ட் ஹேவ் டேட்டுன்ட்டு. ஆனால் உண்மையில் அங்கங்கே கூப்பிட்டு போடுறாங்க, 10 நாள் 15 நாள் ட்ரெயினில் ஏற்றி விட்டார் அவர். அங்கே போன முக்கியமான கேரக்டர் நான் இல்லாமல் இந்த படமே கிடையாது. ஏன்னா நான் தான் என்ஜின் டிரைவர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, ஹேட்ஸ் ஆஃப். நான் என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காரில் வந்தேன்னா அதுக்கப்புறம் உதயகுமார் சார் பேசிட்டாப்புல. ஒன்று தவிர, ஏன்னா அந்த மேடையில் பேசி ஒரு 5 படத்துக்கு வாய்ப்பு வாங்கியிருக்காங்கிற விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போது கண்டிப்பாக உதயகுமார் சார் இந்த மீட்டிங் முடிஞ்சு பத்திரிகையில் செய்திகளில் வரும்போது அனைவரும் நீங்கள் ஒரு 15 படத்தில் நடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சார்? பரவாயில்ல, ஆத்மார்த்தமாக சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. திருப்பி நான் சொல்லும்போது அதுவே திருப்பி சொன்ன மாதிரி இருக்கும். இருந்தாலும் படத்தை பற்றிய ஒரு சில வரிகள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி விடைபெறலான் இருக்கேன். இந்த அஞ்சலை திரைப்படத்தில் அந்த வாய்ப்பு கிடைத்த உடனே இயக்குனர் ஒரு அறிமுக இயக்குனர். அப்போ சரி, ஒரு புதுமுக இயக்குனர், அவர் எந்த அளவுக்கு படம் எடுப்பாரோ அப்படின்ற ஒரு யோசனைகள் இருந்தாலும், அவனை எப்போவுமே உங்கள்கிட்ட நிறைய தடவை நான் பத்திரிகையில் சந்திப்பில் சொல்லியிருக்கேன், எந்த படத்தினுடைய கதையெல்லாம் முழுமையாக கேட்டதே கிடையாது. என்னுடைய கேரக்டர் என்ன சார், நீங்கள் ஒரு ஒரு அது ஒரு கேரக்டர் சார், படத்தில் ஒரு 6 கேரக்டர் 7 கேரக்டர், அதில் நீங்கள் ஒரு கேரக்டர் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தேதிகளை கொடுத்து அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்ட பிறகு தான் தெரிஞ்சுது அந்த கேரக்டர் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத அங்கே போனவர் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கதையை அவர் படமாக்கிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா பெருமைக்காக இயக்குனர் இங்கே இருக்கிறாரு, நம்ம இந்த அஞ்சலை திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறோங்கிறக்காக சொல்லலை. அவர் அந்த கதையை அந்த ரசித்து அதை அப்போ எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம அஞ்சலை திரைப்படம் வெளிவந்த பிறகு புகழ்பெற்ற இயக்குனர்கள் வரிசையில் ஆமாம் அவரும் அதில் பங்கு பெறுவார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த தங்கம் சரவணுக்கும் திலீப் மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முறையாக நண்பர் விமல் கூட நடிக்கிறேன். நானும் அவரும் கூத்துப்பட்டிலேருந்து ஃப்ரெண்டு. பசுபதி அண்ணன் அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே ஒருத்தர் எலி மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்த டேரக்டர் சரவணன் என் ஸ்டுடியோவில் ஒரு புலி மாதிரி இருந்தார். எப்படி மைக் முன்னாடி வரும்போது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சதில்ல. ரொம்ப சந்தோஷம்.
நான் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் 2014 வந்து 22 படம் ரிலீஸ் ஆச்சு, 26 படம் பண்ணேன். அந்த 26 படத்துக்கு இடையில பண்ண படம் இந்த அஞ்சலை. ஏன் பண்ணேன்னா, அது பண்ணி முடிக்கும்போது எனக்கு தெரியுது, நான் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் உண்மை இருக்கிற இடத்துல தான் கண்ணீர் விழும் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நிறைய பேரோட கண்ணீர் சிந்தி இருக்கு. எஸ்பெஷலி ஒரு ப்ரொடியூசர் என் முன்னாடி இருந்து அழறதை நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில். திலீப் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் திலீப் சார் தான், அவரோட கண்ணீர் தான், அந்த உண்மையான கண்ணீர் தான். அண்ட் சரவணன் சார், இந்த தயக்கம் அடுத்த மேடையில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து அடிப்பேன் நான் உங்களை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் பார்க்குறதுக்கு. என்னோடய தமிழில் ஏதாச்சும் தப்பு இருந்தது தயவு செஞ்சு மன்னிக்கவும். அட் த சேம் டைம் இப்போ வந்து இதனோட தமிழில் 2வது படம். இன்னும் இந்த படத்தில் நிறைய பாடல்கள் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இப்போது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். மக்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இந்த பாட்டெல்லாமே ஹிட்டு. நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு பிறகு திலீப் சுப்ராயன்ட்ட தான் ஒரு சினிமாவை நேசிக்கிற அளவோட உச்சத்தை பார்க்குறேன். அவர் நினச்சா 4 படம் 20 படம் 50 படம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம். பட் இந்த படத்தை அவ்வளோ பொறுப்பாக எடுத்திருக்காரு. சம்பாதிச்ச பணத்தை சினிமாலேயே போட்டிருக்காரு. இந்த எண்ணம் அவரை நிச்சயமாக நல்லா வாழ வைக்கும். அவரோட இந்த பழகின நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள். நிஜமாகவே அவர் ஸ்டண்ட் மாஸ்டருங்கிறனால ஒரு படத்தை ஸ்டண்ட் அடிப்படையெல்லாம் எடுக்காமல் உணர்வுகளுக்கு அடிப்படை கொடுத்து எடுத்திருக்காரு. மாஸ்டர் சுப்ரமணிய மாஸ்டர் சொன்னார், அவங்க பாட்டி அஞ்சலைன்னு அவங்க அம்மா பேருன்னு. சினிமா அஞ்சலையும் அப்படி தான். ஒரு 100 வருடத்து கதையை 2 மணி நேரத்தில் தங்கம் சரவணன் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு. கேமராமேன் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. கோபி சுந்தர் மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு ஃபுல்லாக ஒரு வாட்டி கேட்டுடுங்க. நம்ம அப்படி பைட்டு தான் கேட்போம், ஃபுல்லாக ஒரு வாட்டி கேளுங்க, அதை பற்றி எழுதுங்க. கோபி சுந்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு புதிய வரவு. அவரை ரொம்ப பொறுப்பாக வரவேற்கணும். மற்றபடி இந்த படத்தில் வச்ச விமல், பசுபத்தியெல்லாம் என்னுடைய நண்பர்கள், சிறந்த நடிகர்கள், அனைவரும் நல்லா இருக்கணும். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அது சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது, அது நட்புக்காக எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம். அது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சரவணன் வந்து எனக்கு நாணயம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து எனக்கு பழக்கமானார். அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சிருந்தார். ரொம்ப டேலண்டட். அடிக்கடி அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு 4 கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் எடிட் ரூமுக்கு வந்து, சார் இந்த கதை கேளுங்க, இந்த கதை கேளுங்க, இந்த கதை கேளுங்க அப்படின்னு. அந்த ஒரு நாள் வந்து சொன்ன கதையில் ஒரு 3 கதை சொன்னதில் இந்த லைன் நல்லா இருக்குப்பா, இந்த லைன் பண்ணலாம், டீ கடையை ஒரு கேரக்டராக வச்சு பண்ணுறது வந்து யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி பண்ணதில் வந்து அவருக்கும் பிடிச்சி அப்படி உருவானது தான் இது. முக்கியமாக அந்த கதை சொல்லி கேட்டு முடித்த உடனே ஃபுல் நரேஷன் கேட்டு முடித்த உடனே எனக்கு தோணுனது, நான் சரவணனுக்கு சொன்னது, பசுபதி அந்த கேரக்டருக்கு வந்து பசுபதி சார் மட்டும்தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னா, பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நானே ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், நல்லா இருக்குது இந்த கேரக்டர், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா, சரி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணது. அஞ்சலை நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு முதல் காரணம் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான். அவர் இல்லாட்டி நான் இங்கே இல்லை. என்னென்னவோ நினைவோடு தான் வண்டி ஏறி இங்கே வந்து எவ்வளோ போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தாண்டி அங்கீகாரம்னு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக போராட்டத்தோட பலன், அதுக்கு வழிகாட்டினது திலீப் சுப்ராயன் மாஸ்டர் தான். அவருக்கு எப்பயுமே என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அஞ்சலை படத்தை பற்றி சொல்லணும்னா, எல்லாரோட மனசுக்குமே மிக நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையுமே பார்த்திங்கன்னா மனுஷனோட வாழ்க்கையுமே ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கதையாக தான் இருக்கும். கண்டிப்பாக பருத்தி வீரன், சீவல பெரியபாண்டி, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனுஷனோட லைஃப் ஹிஸ்ட்ரியுமே ஒரு கதையாக தான் இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தவங்களோட கதையை நிறையா பார்த்துருக்கோம். இது அஞ்சலை ஒரு டீ கடையோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் படமே. என்னை பெற்றோர்களுக்கு முதல் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன்.
ஆரி சார் சொன்னார் அப்பா ஃபைனான்ஸ் பண்ணல, அதனால் இந்த சினிமாவை எனக்கு கொடுத்துருக்காருல்ல, இதுதான் எனக்கு ஃபைனான்ஸ். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு 2 years ப்ராஜெக்ட் இது. எல்லாருமே சொன்னாங்க அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு வந்து இவங்க பணம் போட்டு படம் எடுத்தார். அதையும் தாண்டி பணம் தாண்டி ஒருத்தவங்களும் வந்து என்னை வந்து ஒரு டெக்னீஷியனாக யாருமே பார்க்கல. ஒரு தம்பி, ஒரு பிரதராக அப்படி தான் எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப ஆக்சுவலாக எல்லா ஸ்டேஜிலும் பயங்கரமாக பேசுவேன். இந்த ஸ்டேஜ் வந்து இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலி இருக்குது. ஏன்னா என்ன சொல்ல தெரியல. எனக்கு எங்கள் அப்பா, நானும் அப்பாவும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். என்னென்னா சின்ன வயசுலேருந்து அப்படியே என்னங்க ஒரு மரியாதை அப்படின்னு வளர்ந்த ஒரு இடம். இன்றைக்கி அந்த மரியாதை இங்கே வந்து நிறைய பேர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா பேர் காப்பாற்றிட்டோம் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு 10% தான். பட் இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது. அப்பா வந்து ஒன்லி நான் நிறைய வீட்டில் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், அப்பா கூட இருக்க முடியலையே, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, டெய்லி ஷூட்டிங். இப்போ இன்றைக்கி நான் மாஸ்டராக இருக்கும்போது என் பையன் அதை ஃபீல் பண்ணுறான். ஸோ அதையும் தாண்டி இந்த இடம் திலீப் சுப்புராயன் சூப்பர் சுப்புராயன் அவரோட இடம் தான் இது. இது அவரோட படம், இது என்னோட படம் கிடையாது, அவருடைய. எனக்கு வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறனால இந்த நாள் என் தந்தை இதுக்கு கூட என்னோட தந்தை வந்து இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட நண்பர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட நண்பர்கள் வந்து நிறைய பேர் சினிமா, எனக்கு வந்து வெளியில் யாருமே நண்பர்கள் கிடையாது. எனக்கு இந்த சினிமாவில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே நான் பேசிக்காக ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிவிட்டு ஓரம்பூ புஷ்கர் காயத்ரிக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அப்பா அதெல்லாம் தேவையில்லை, போய் வேலையை போகிறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் போதும். ஏன் அப்போ சொன்னார்னு எனக்கு புரிஞ்சிச்சு, இப்போ புரியுது ஏன் சொன்னார்னு. எவ்வளோ பெயின் இருக்குது இந்த என்னோடய தொழிலில், எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ வலிகள் இருக்குன்னு எனக்கு. அப்போது என்ன இப்படி சொல்கிறாரு சினிமாவில் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்து அப்புறம் தான் என்னை ஒரு காலேஜில் சேர்த்து விட்டார். ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணேன், சினிமாவில் வந்து பேர் வாங்குறது ஈஸி. அந்த பேரை வந்து இத்தனை வருஷம் 35 வருஷம் 37 வருஷம் நினைக்கிறேன், இன்றைக்கும் யாராக இருந்தாலும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ மரியாதை கொடுத்து வாழ்ந்தவர் தான் எங்கள் அப்பா. ஸோ அவரோட இடத்துல நான் ஒரு படம் பண்ணுறேன்னா அது எங்கே போய் நிற்கணும்னு எனக்கு இந்த படம் வந்து எனக்கான படம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கான படம். அவர் சொன்னார் இது வந்து எங்கள் பாட்டியோட பேர் அப்படின்னு. நான் மெயின் ரீசன் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்காக தான் ஆக்சுவலாக அந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எங்கள் பாட்டி இறந்தாங்க. ஸோ அது ஒரு நினைவாக தான் இந்த படம். இந்த படம் எங்கள் பாட்டிக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். நண்பர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய நண்பர்கள் வந்து வெளியில் யாருமே கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், இப்படி இந்த சர்க்கிளில் இருந்து நண்பர்கள். ஸோ நான் ஒரு டைமும் நான் சம்பாரித்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்க தான் கூட இருந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் யாருமே பணத்துக்காகவும் இவர் அடுத்த படம் கொடுப்பாரு நம்மளுக்கு அந்த ஒரு நோக்கத்தில் யாருமே என்கிட்ட வந்து அப்படி வேலை செய்யலை. எல்லாருமே வந்து இது எங்கள் வீட்டு படம் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சு எந்த பலனும் எதிர்பார்க்க வேலை செஞ்சேன். தேங்க்ஸ் டு என் நண்பர் ஒருவருத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வம்சி, சக்தி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேர் ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதேமாரி என் பங்காளி, உங்களுக்கு ஹீரோ என் பங்காளி விமல். பங்காளி படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே பண்ணலாம் பங்காளி படம் பண்ணிவிடுவேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் வந்து விமல் பங்காளி வந்து எனக்கு வந்து களவாணியிலேருந்து தான் தெரியும். களவாணி வந்து எனக்கு வந்து 2வது படம் 3வது படம் மாஸ்டரா சார் தான் கூப்பிட்டுருந்தேன். சார் இங்கே நில்லுங்க சார், இங்கே பண்ணுங்கள் சார். இல்லை நீங்கள் சார்லாம் கூப்பிடாதீங்க, நான் பங்காளின்னு கூப்பிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் உருவாக்கி கொடுத்த இந்த மேடை இது, இந்த சினிமா. எங்கேயோ அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஸோ எங்கள் 2 பேருமே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகின சினிமா இது.
இந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கார் விமல் சார். விமல் ஹீரோன்றது வந்து அவர் சொன்னார், ஒரு சில அவரோட ஒரு சில இதெல்லாம் நான் போயிருக்கேன், ஒரு போன படத்துலலாம் காசை விட்டுட்டு வந்தார் எல்லாம் தெரியும். பட் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நான் மனமாற நான் விமலுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னை வந்து ஒரு நாள் கூட பங்காளி எப்போ ஆடியோ ரிலீஸ், எப்போ படம் ரிலீஸ், எப்போ ஒரு நாள் கூட எனக்கு வந்து எனக்கு பேமெண்ட் கொடுங்க, எனக்கு இது பண்ணுங்கள், ஒரு நாள் கூட எனக்கு டார்ச்சர் பண்ணது கிடையாது. எல்லா ஆர்டிஸ்டையும் சொல்கிறேன், பசுபதி சார் இருக்கட்டும், நந்திதா மேடம் இருக்கட்டும். பசுபதி சார்லாம் வந்து நான் வெயில் பார்த்துட்டு நான் வந்து யார் இவர் எங்கே அப்படின்னு, பட் என்னோட படத்தில் பசுபதி சார் இருக்காருக்கும் போது அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவரும் அப்பா கூட எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அவரோட படம் மாதிரி நான் படம் நான் ஒரு தடவை 100 தடவை படம் பார்த்துருப்பேன் அஞ்சலை. பட் அவரோட ஒரு சில போர்ஷன்லாம் ஒன்று அழுக வந்துடும், இல்லை உடம்புல கூசும், அந்த மாதிரி பண்ணியிருக்காரு பசுபதி சார். எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன், இமான் அண்ணாச்சியாக இருக்கட்டும், டைரக்டர் சரவணன் அவரோட கான்ட்ரிபியூஷன், லலிதானந்தன் சார், கோபி சுந்தர், எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் கோபி சார் வந்து ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், இன்னும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு அவ்வளோதான். என்னென்னா அவ்வளோ கோபமாக நான் கோபி சார்ட்ட நிறைய சண்டை போட்டுருக்கேன். நான் உண்மையை சொல்கிறேன், கோபி சாருக்கும் எனக்கு அவ்வளோ சண்டை நடக்கும். என்னென்னா அவர் வந்து இல்லை சார் நான் போதும்னு சொல்லுவேன், போதும் எனக்கு கொடுத்து விடுங்க சார், நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணும். இல்லை இருங்க இன்னும் 1 வீக் இருக்கட்டும், நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னுவார். ஒரு நாள் சொல்லாமல் அவர் கேரளா கிளம்பி போயிட்டேன். போய் பெல் அடிக்கிறேன், ஒய்ஃப் வந்து திறந்துட்டு அப்படியே ஸ்டன்னாகி நின்றுந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வம்சியும் போயிருந்தோம். அவர் நினச்சா அடிக்க தான் வந்துட்டான் போல இருக்குது, ஃபைட் மாஸ்டர் அடிச்சிடுவான் இப்படி இன்னைக்கு அப்படின்னு. சார் வாங்க ஜி உட்காருங்க ஜி, என்ன ஜி அப்படின்னாரு. சார் ரீல் வரல, என்ன சார் அப்படின்னு. ஓ வாங்க சார். அவ்வளோ உண்மையாலுமே அவ்வளோ கோவத்தில் போனேன். உட்காருங்க 2 ரீல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. 2 ரீல் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறேன், சரி ஃப்ரெண்டு வச்சு கேளு மச்சான், அடுத்தது எப்படா தருவார் அப்படி கேட்குறேன். இதுக்கப்புறம் எங்கடா கேட்குறதா கவுத்துட்டாரு 2 ரீலை காமிச்சு. ஸோ அவ்வளோ ஒரு சீனுமே, ஏன்னா இந்த கதை அஞ்சலை வந்து நிறைய உணர்வுகள் உள்ள ஸ்கிரிப்ட் இது. அதை புரிஞ்சுக்கிட்டு லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் சொல்கிறார், அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக கிளைமேக்ஸ்லாம் ஆக்சுவலாக வந்து இப்போது ரிலீஸ் ஆன ஒரு 2 பெரிய படத்துக்கு இவரை கேட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி கோபி சுந்தர் எப்படி பண்ணுவாரா அப்படின்னு. இல்லை சார் அங்கே மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் செய்வார். இல்லை சார் அப்படிலாம் இல்லை, நீங்கள் பேசு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஆர்ஆரில் வந்து அவர் ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு யாராலுமே அடிச்சிக்க முடியும். ஏன்னா இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் ஆர்ஆர். சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. பிரவீன் சார் வந்து நான் அரண்யகண்டமில் வந்து அசோசியேட் ப்ளஸ் அதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாஸ்டராக. எந்த டவுட் இருந்தாலும் எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் எப்போ வேணால் ஃபோன் பண்ண சொல்லுவார். நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டென்ட்டை வந்து கரெக்டாக இதுதான் வேணும், இதுதான் வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீனாக எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு, அது இல்லாமல் க்ளீனாக ஒரு நரேஷன் கொடுத்த பிரவீன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் சொன்னார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்னன்னு தெரியும், பட் அதோட கஷ்டத்தை ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு. ஸோ இந்த 2 வருஷம் அவ்வளோ ஹாப்பனிங். பட் ஐ லேர்ன் லிட்டில் சினிமா, அப்படி நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டாச்சு அந்த சைடில். அப்படி போயிட்டு வந்துட்டு வெங்கட் சார் நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. ராம்ஜி சார் உப்பு கருவாடோட ப்ரொடியூசர், ஃபஸ்ட் காப்பி பிக்சர்ஸ், அவரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு, ராம்ஜி சார்லாம் எனக்கு ரீசன்ட் டைமில் தான் தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு முக்கியமாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா இந்த மேடையில் ஃபைட் மாஸ்டர் சொல்லி ஃபினான்ஸுக்கு போனேன் நிறைய இடம். போகும்போது தரமாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க சார் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. ஏன் சார், என்ன சார், நான் என்ன சார் பண்ண போகிறேன், நான் வாங்கணும் பேமெண்ட்டு என்ன மாதம் ஃபினான்ஸ் ஏதோ கட்டிவிடுவோம் சார். இல்லை நாங்கள் வேறு யாருன்னா கொடுப்போம், ஃபைட் மாஸ்டர் நான் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு புரியல, என்ன சார் நான் அப்படி என்ன சார் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோமே அப்படிலாம். இல்லை நீங்கள் வேறு எதாக இருந்தால் கூட நாங்கள் கொடுப்போம், ஃபைட் மாஸ்டர் தான் கொடுக்க மாட்டோம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம், ஃபைட் மாஸ்டர் போட்டது தப்பா. ஸோ அந்த மாதிரிலாம் தருணத்தில் வெங்கட் சார் ராம்ஜி சார்லாம் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு பாயிண்டில் படம் வந்து ஸ்டே நிற்கும் போது அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஹாரா சினிமாஸ் மகேஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக வந்து சுரேஷ் சந்திரா சார் பிஆர்ஓ, எங்கள் படத்தோட பிஆர்ஓ. பட் அதையும் தாண்டி ஒரு நல்ல நண்பர்.
அதையும் தாண்டி ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். ஒரு ஆஃபீஸ்லலாம் வந்து உட்காந்து பேசும்போது இது பண்ணும்போது வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் திலீப், நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. நான் ஆக்சுவலாக நிறைய ஒரி பண்ணேன். எனக்கு என்ன அதான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டம் இருந்தால்தான், பெயின் இருந்தாலும் அது நாளைக்கு வந்து அது தெரியும். இல்லைன்னா வந்து எல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சின்னா ஓகே அந்த கோ போயிட்டே இருக்கும். அதேமாதிரி ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு அட்வைசர் மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கும் இப்போ வரைக்கும் அவர் நிறையா விஷயங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஆர்ஆர் சினிமாஸ் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து சுரேஷ் சந்திரா சார் வந்து ஆர்ஆர் சினிமாஸ்க்கு போட்டு காட்டலாம் படத்தை, கன்ஃபார்மாக அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு டிலே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் மகேஷ் சாரே வந்து பார்த்துட்டு, மகேஷ் சார் அண்ட் ராம்ஜி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் ஃபெயிலாக தான் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அந்த மாதிரி இல்லை, எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் கை கட்டி நின்றுட்டு இருக்க மாதிரியே வந்து உள்ள படம் பார்த்துட்ருக்கேன், வெளியே நின்றுட்டுருக்கேன். ஐயோ என்னடா இது, என்ன சொல்லுவாங்களோன்னு. நம்ம நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கேட்டு தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் பண்ணுறோம், 2 ஃபைட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கிரிப்ட் கேட்பேன், ஃபுல்லாக கேட்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமிங் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அங்கே வெளியே வந்துட்டு படம் சூப்பர் செம்மையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, இந்த இடம் செம்மையாக இருக்குது, அந்த சீன் செம்மையாக இருக்குது. இப்படி இருக்குன்னு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. 2 வருஷம் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே ஓடிச்சு. எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடம் போய் நின்றுச்சு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க படம் வாங்கணுன்னே. அண்டு அவரும் பயங்கரமான பாபா டெவோட்டி. ஸோ எங்கள் கொலிக்கு மாதிரி அப்படி சேர்த்து வச்சிருச்சு. நந்திதாம் ஸோ ஸ்வீட், ஒரு தங்கச்சி மாதிரி தான் அவங்களும். எதாக இருந்தாலும் எந்த ஃபோர்ஸும் இல்லாமல் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. என்னோட தம்பி தினேஷ் சுப்ராயன் அடுத்தது வந்துட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலாக நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனதே கிடையாது. நான் லாஸ்ட் சென்னையில் நடக்கும்போது தான் ஒரு நாளும் வந்து அப்புறம் என்னோட ஆரணி கண்டமில் பிரபான் என்னோட பிரதர் இன்னொருத்தர் ஒர்க் பண்ணார். இவங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஏன்னா நான் சாங்கோ வேறு ஏதோ சீனோ எடுக்கல, நான் ஃபைட் எடுத்துகிட்டு ஏதாவது சொன்ன டென்ஷன் ஆகிடுவேன், அங்கே ஏதாவது சம்பவம் தப்பாக நடந்துடும் சொல்லி என்கிட்ட இந்த நிறைய விஷயங்களை மறைச்சி என்கிட்ட கொண்டே வரமாட்டாங்க. இல்லைண்ணா இது நடந்திருக்குண்ணா இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுண்ணா. ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் வந்து நான் யோசிச்சிருக்கேன், ஏன் அப்பா இவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன் பண்ணலன்னு இப்போ தான் தெரிஞ்சானே. பட் அதை தாண்டி சூப்பராயின் அந்த குடும்பத்திலேருந்து எல்லாருமே ஃபைட் மாஸ்டராக இருக்காங்க அப்படின்னு இல்லாமல் நாங்கள் ப்ரொடியூசராகவும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மேடை வந்து நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, நீங்கள் ஏன் படம்லாம் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது சார். எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. இந்த சினிமாவில் தான் நான் சம்பாரித்து சினிமாவில் தான் போவேன். ஸோ அவ்வளோ, ஏன்னா அவர் எந்த இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ ரத்தம் சிந்திருப்பார், எவ்வளோ இது பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் ஃபைட் மாஸ்டர், நான் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி அவர் பேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது லைஃப் லாங் இன்னும் நீடிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா என்னோடய ஒய்ஃப், என்னோடய குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் எவ்வளோ சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சோர்ந்து போய் உட்கார்ற ஒரு நிமிஷமும் எனக்கு வந்து ஒரு படியாக நின்று நீ ஏறிப்போ, உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கம் வராது, பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம். என் குழந்தைங்கள் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து நான் அவ்வளோ நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா, ஐ லவ் யூ ஸோ மச். அதையும் தாண்டி இந்த சினிமா இதுதான் எங்களுக்கு எல்லாமே. இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா இந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் நிறையா நீங்கள் எழுதியிருப்பீங்க, இது பண்ண இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம், என் லைஃப் கேரியருக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ உங்கள் கையில் தான் இதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. நான் இதில் யாராவது பேரை விட்டுருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. அதையும் தாண்டி இந்த படத்தில் ப்ரொமோ சாங் டீ சாங்னு ஒரு சாங் இருக்குது. டீ போடு ஸ்ட்ராங்காக டீ போடு. இது வந்து டீ கடைக்கெலாம் ஒரு நேஷ்னல் ஆந்தம் மாதிரி இருக்கும் ஒரு ப்ரொமோ சாங். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஹீரோஸ் அப்பாவுக்காகவும் எனக்காகவும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கும் அவ்வளோ பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி இளைய தளபதி விஜய் அவர்கள் போய் கேட்டேண்ணா, ஆனால் அந்த மாதிரி 2 படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணணுண்ணா அப்படின்னால கண்டினியூஸாக ஷூட்டிங் பட் எதுவுமே சொல்லலை.
சரிப்பா அப்படின்னாரு. ஓகே, எப்படி சொல்கிறாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. பட் பயங்கர இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில் அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப ஹெல்த்துவாக, ரொம்ப எக்ஸைட்டாக ஒர்க் பண்ணார். 2 படமும் அப்படியே இருந்துச்சு. திடீர்னு ஃபோன் பண்ணார், எங்கே இருக்க அப்படின்னாரு. நான் ஆஃபீஸில் இருக்கேன். உடனே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னாரு. எதுக்கு உடனே கிளம்பி? நீ உடனே கிளம்பி ஆஃபீஸ் வாங்க, சிடிலாம் எடுத்துருவா அப்படின்னாரு. போகணும், கூப்பிட்டாரு, நின்னார், எல்லாம் ட்ரைலர் பார்த்தாரு, ரொம்ப ஹாப்பி. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எனக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணது, இளைய தளபதிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என் ஃபேமிலியிலேருந்து மனமான நன்றிகள்.